கோரிக்கை ஏற்று மத்திய அரசு குழு வருது இன்னைக்கு நாளைக்கு பல்வேறு இடங்களில். ஆமாம், என்ன மாதிரி அதோடைய இது ஒன்றிய அரசு இங்கே தமிழக அரசுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் இந்த நெல்லினுடைய ஈரப்பதத்தை கண்டறிந்து நேரடியாக ஆய்வு செய்கின்ற குழு இன்றுதான் வந்து திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பார்வையிட, கடலூர் மாவட்டங்களில் பார்வையிடுகின்றார்கள். பார்வையிட்ட பிறகு அவர்களுக்கு இதை கொடுப்பார்கள். நெல் வந்து ஒன்றும் சேதம் அடையவில்லை. அது வந்து இப்போ இது வந்து பயிர்கள் சாய்ந்து பள்ளம் மாகாண பகுதியில் நீரால் சூழப்பட்டு கிட்டத்தட்ட 25,000 ஹெக்டேர் அளவுக்கு சூழப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,555 ஹெக்டேர் அளவுக்கு இப்போ அந்த 33% கடந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புக்கு தகுந்தாற்போல் அதை இழப்பீடை முதல்வர் அறிவிப்பார்கள். கடந்த காலங்களில் 3 லட்சம் ஹெக்டேர் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்போது கிட்டத்தட்ட 9 லட்சம் மெட்ரிக் டனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக 2-3 மடங்கு உற்பத்தி செய்யும்போது கட்டமைப்பு பணியும் இங்கே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ 7 லட்சம் மேலும், அதாவது இப்போ கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் 7 லட்சம் தான் அவர்கள் அந்த கட்டமைப்பு வைத்திருந்தார்கள். 10 ஆண்டு கால ஆட்சியில் அண்ணா ஜெயலலிதா ஆட்சி, முதலமைச்சர் OPS முதலமைச்சர் இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆண்களும் இருந்தார்கள். அவர்கள் கட்டமைப்பை விரிவுபடுத்தவில்லை. ஆக நெல் கொள்முதல் வைக்கின்ற அளவுக்கு இங்கே உருவாக்கப்பட்டது. இந்த தீபாவளி இடையில இந்த தீபாவளி அதனால் ஏற்பட்ட கொஞ்சம் தொழிலாளிகள்லாம் தீபாவளி விடுமுறை இருந்த காலத்தால் இது கொஞ்சம் அதனால இப்போ வந்து நெல் பாதிப்பில்லை. எல்லாத்தையும் இப்போ அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. வளர்த்தாங்க, அவங்க நாற்றா வளர்த்தாங்க. அது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு வளர்ந்தது. அது நாற்று வந்து அவர்கள் அதான் திறந்த வெளி கிடங்குகள் அமைத்து அதிலே மூட்டையை வைத்திருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் திறந்த வெளி கிடங்கை இருக்கக்கூடாது, நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்படுகிறது. அந்த காலத்திலே நாற்று பயிராக திடீரென்று வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று அறிவித்தால் ஒரு 10-15 நாள் கழிச்சா மழை பெய்யும். ஆனால் வடகிழக்கு பருவமழை 10ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவித்த உடனே பலத்த மழை எதிர்பார்த்து இருந்தது. ஆக அதை உரிய நடவடிக்கை எடுத்து இப்போது அந்த துறையினுடைய சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் அங்கிருந்து அங்கே ஒவ்வொரு அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இது சீசன் எப்பவும் வர சீசன் தான், எப்பவும் மழை தான். இப்போ பருவம் தவறிய மழைகள் இப்போது காலமுறை மாற்றம், அந்த கால மாற்றம் இப்போ காரணத்தால் இப்போ இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கிறது. தீவிரத்தன்மையை ஒட்டுதான் இப்போ அது திட்டமிட்டு தான் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து நெற்கெல்லாம் இப்போ குறுகிய கால பின்ன ஒரு 2-3 நாட்களில் குறுவையாக முடிந்துவிடும். அதனால் இப்போ அங்கே நெல் பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பாக இருக்கு. போது சம்பா நடவு பயிர் அதுதான் அது போன்ற சூழ்நிலை வரும்போது அப்ப பருவமழை வந்து தொடர்ந்து மழை பெய்யுது. இந்த சீசன்ல நம்ம விவசாயத்துறை தான் கொஞ்சம் பாதிக்கப்படுது. இந்த நீர்நிலைகள்லாம் வந்து ஒரு தூர் வர நல்லா இருக்கும். நீர்நிலை அது பாலாறு தடுப்பணையை கட்டணும். செய்யாத 3 தடுப்பணைகள் இருக்கு. அந்த துறைகிட்ட சொல்லி கொஞ்சம் பரிந்துரை பண்ணா இப்ப நாங்க வந்து எந்தெந்த இடத்துல எது போன்ற நிலங்கள் பாதிக்கப்படுகிற கண்டறிந்து வேளாண் துறை சார்பாக அந்த துறையின் சார்பாக பரிந்துரைகள் இந்தந்த இடத்துல நீர் அடிக்கடி சூழ்கின்றது, இந்தந்த இடத்துல இது போன்ற இடர்பாடுகள் ஏற்படுகிறது என்பதை அந்த வேளாண் துறை சார்பாக அந்த நீர்வளத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கு தொடர்ந்து அதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். அது அவங்க நடிக்கிறாங்க, படம் நடிக்கிறாங்க. அதை ஷூட்டிங் அப்போ அவங்க ஷூட்டிங் செட் அமைத்து ஷூட்டிங் பண்ணாங்க. இப்ப படம் நடிக்கிறாங்க. யாரை எந்தெந்த காலத்துல இன்னும் சொல்ல போனால் கொரோனா, இப்போ ஒரு சாம்பிள், நீங்களே சாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொரோனா காலத்துல அங்கே தீவிரமான கொரோனா காலத்துல இந்த 2 ஆண்டு காலம் இருக்கிறது ஆட்சியாளர்கள் வரவில்லை, எந்த கட்சியும் வரவில்லை, எந்த நடிகரும் வரவில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான்
அங்கே ரோட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உங்களுக்கு கூட நன்மை செய்திருப்பாங்க. அப்போல்லாம் அரிசி கிடைச்சிருக்காது, இப்போ உனக்கு காய்கறி கிடைச்சிருக்காது, மளிகை ஜாமான் கிடைச்சிருக்காது. அதையெல்லாம் வழங்கியது, களத்தில் நின்று வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ நடிக்கிறவங்க இப்போ நடிப்பு தொழிலை விட்டுட்டு இப்போ வராங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவாங்க. ஆக இதான ஆதாயம் எதிர்பார்க்காம உடைக்கு இந்த கட்டடமே ஒரு சாட்சி. இந்த கட்டடமே இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இது கட்டப்பட்ட கட்டடம், இது புதுப்பிக்கப்படுகிறது. ஆக இது மக்கள் இதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வருவோம் என்ற எண்ணம் ஆரம்பித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய இந்த அளவுக்கு நாகரிகமாக இந்த சமுதாயம் மதிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த அளவுக்கு இவர்களுக்கு திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் துவக்கிய திட்டங்கள் தான் இந்த தினம் இங்கே படிப்புக்கும் சரி, சமுதாய அந்தஸ்தும் இருக்கின்ற பொருளாதார முன்னேற்றத்தில் ஏற்படுகின்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது விதை. அந்த விதை தான் இப்போது. ஆக நாங்கள் எந்தெந்த நீங்கள் எடை போட வேண்டிய காலம் இப்போ வந்து போச்சு. பத்திரிகைக்காரங்க நீங்களும் சொல்கிறேன், கொரோனா காலத்திலே பத்திரிகைக்காரங்க உதவி செய்து, இன்னும் சொல்லப்போனால் பல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இறந்திருக்கின்றார்கள். இன்னும் உதாரணம் சொல்லப்போனால் டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கொரோனா நலத்திட்டங்கள் வழங்கும் போது தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்தார். அதனால் இதெல்லாம் ஒரு நடிக்கிறவங்க நடிப்பாங்க. இப்போ அது காஸ்ட்லியான சினிமா போட்டாலும் இப்போ ஒரு 10 லட்சமாக கிடையாது, இல்லை 100 கோடி 200 கோடி இப்போல்லாம் விட்டுட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவாங்க.